மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. வாரத்துல 7 நாட்கள் இருக்கு. இந்த 7 நாட்களும் அடுத்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்ற பியூட்டிஃபுல்லான ஒரு வீக்லி ப்ரெடிக்ஷனோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ரொம்ப அழகான, எக்ஸாஸ்டிவான, ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ரீடிங்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது எப்படி பார்க்க போறோம் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஐ அட்ராக்ட் ஹாப்பினஸ். ஓகே, ஐ அட்ராக்ட் ஹாப்பினஸ் இதை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நான் சந்தோஷத்தை ஈர்க்கிறேன் அப்படின்றத டைப் பண்ணிட்டு இந்த ரீடிங்குள்ள வாங்க. வீக் அடுத்த வாரம் எப்படியும் செப்டம்பர் மாதம் வந்துட போது. வி ஆர் வெரி க்ளோஸ் டு செப்டம்பர். ஸோ இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னோடைய மனமார்ந்த நன்றிகள். ஆல்ரைட், இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். என்ன செய்யணும், ஹவு டு டீல் வித் த நெக்ஸ்ட் வீக், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம், நம்ம எப்படி அதுக்கு தயாராக இருக்கணும், இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. I'm really interested to take you into this reading. தயாரா இருக்கீங்கன்னா I attract happiness, நான் சந்தோஷத்தை ஈர்க்கிறேன், மகிழ்ச்சியை ஈர்க்கிறேன் அப்படின்றத டைப் பண்ணிட்டு ரீடிங்குள்ள போகலாம். இங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற மாதிரி என்கிட்ட 2 விஷயங்கள் நான் வச்சிருக்கேன். இந்த வாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஒன்று வந்து blessings. இந்த வாரம் நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய blessings உங்களை வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களா? இது ஒண்ணு. இல்லைன்னா நிறைய சந்தோஷம், ஹாப்பினஸ். ஏன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா ஐ அட்ராக்ட் ஹாப்பினஸ், நான் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஈர்க்கிறேன். இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு எது வேணும்னு டிசைட் பண்ணுங்க. நீங்க டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம ரீடிங் பண்ணலாம். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க நீங்க எந்த கார்டை சூஸ் பண்ண போறீங்க. பிளெஸிங்ஸ்க்கான கார்ட்ஸ் எல்லா கார்ட்ஸுமே யூஸ் பண்ணுவாங்க. பிளெஸிங்ஸ்னா இது மட்டும் கிடையாது, எல்லா ரெண்டுத்துக்குமே 3 செட் ஆஃப் கார்ட்ஸையும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ சொல்லுங்க, உங்களுக்கு பிளெஸிங்ஸா ஹாப்பினஸா? உங்களுடைய 5 செகண்ட்ஸ் கொடுக்கலாமா? 5 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் நவ். எஸ், என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணலாம்? பிளெஸிங்ஸோடய ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க, பிளெஸிங்ஸோட இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாமா? கம். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் பிளெஸிங்ஸ் அப்படின்ற ஒரு கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க. வாங்க, நம்ம பிளெஸிங்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, எல்லா நாட்களும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிக் ரீடிங். ஓகே, இதை நம்ம அதிலே சொல்லியிருக்கணுமோ? சரி, அது அப்பப்போ டேரோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்பப்போ ஏதாவது தோணும். ஸோ சரி, பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி a psychic reading only. என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? எஸ், ஸோ பிளெஸிங்ஸில் உங்களுக்கு என்ன பிளெஸிங் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாமா? ரெடி? எஸ், ஐ அட்ராக்ட் பிளெஸிங்ஸ். த எண்ட் ஆஃப் டஃப் சைக்கிள் அப்ரோச்சஸ். ரொம்ப நாள் இது எப்படா முடியும், இது முடியுமா முடியாதா, இவ்வளோ டஃப்பாக இருக்கே, என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியலையே, இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியலையே, எனக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும், ஒரு பிளெஸிங்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும், எப்படியாவது இந்த ஒரு விஷியஸ் சைக்கிள் ஒரு பேட்டர்னாக கூட இருக்கலாங்க, வி டோன்ட் நோ, இதை விட்டு வெளியில் வந்துட்டா ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு முக்கியமான சைக்கிள் மிக விரைவில் முடிய போகுது. அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு பார்க்கும்போது உங்கள் வேலை சம்பந்தமாக கூட, உங்கள் வேலையில் ஏதாவது நீங்கள் உங்கள் ஒர்க் ஸ்பேஸ், நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை சம்பந்தமான ஏதோ ஒரு கடினமான ஒரு விஷயம் மிக விரைவில் முடிய போகுது. அண்ட் இந்த நேரம் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடாத வாரம்னு நினைக்கிறேன். சரி, இது வருதா ஓகே, வரலையா ஓகே அப்படின்னு கொஞ்சம் ஈஸி கோயிங்காக இருந்துட்டிங்கன்னா இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தேவையில்லாத விஷயங்களுக்கு பயப்படுறது, அந்த மாதிரி ஏதாவது பயப்படுறீங்களா? தேவையில்லாத விஷயங்களுக்கு பயந்து அதெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அவாய்ட். ஓகே, பயம், ஃபியரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய ஆல்சோ இந்த கார்டு வரும்போது ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். உங்ககிட்ட சோஷியல் மீடியா, நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா எதை பர்சனலாக வைக்கணும், எது பப்ளிக் கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதையும் நான் இந்த கார்டு வழியாக உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன். அண்ட் இவ்வளோ நாள் மூமெண்ட்டே இல்லையே என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்ச உங்களுக்கு ரிலாக்ஸ், சூப்பரான ஒரு அழகான மாற்றம் வரப்போகுது. ஓகே, பிகாஸ் ஒரு டஃப் சைக்கிள் எப்படியோ அதை தாண்டி வந்துருவீங்க. எப்படி வருவீங்கன்றது பிரபஞ்சத்தோடைய கையில தான் இருக்கு, உங்க எண்ணங்களுடைய விஷயத்துல தான் இருக்கு. பட் கண்டிப்பா யூ கோயிங் டு மேக் இட் த்ரூ பியூட்டிஃபுல்லி. ஸோ நம்ம சண்டேலேருந்து ஆரம்பிப்போமா இல்லை மண்டேலேருந்து ஆரம்பிப்போமா, இது ஒரு கன்ஃபியூஷன். அப்பப்போ வாரத்தோட ரீடிங் பண்ணும்போது we will start with Sunday. பியூட்டிஃபுல். தான் இந்த கார்டுக்குமே பயங்கரமான ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். டியூஸ்டே. ஓகே, டியூஸ்டேக்கான கார்டு. ஓகே, வாவ், பயங்கரமான காம்பினேஷன். வெட்னஸ்டே, Thursday, பியூட்டிஃபுல். ஃப்ரைடே, பயங்கரமான கார்டு வந்திருக்கு. I'll tell you all that it would mean. Great. Saturday, சண்டேக்காக ஒரே ஒரு கார்டு எடுத்துடலாம். பி பேஷண்ட். பிளெஸ்ஸிங்ஸ், பியூட்டிஃபுல். நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை சேரட்டும். ஒரே ஒரு ஏஞ்சல் கார்டு எடுத்துடலாம். அது சஸ்பென்ஸ், அப்புறம் என்னன்னு பார்ப்போம். தானா விழுந்ததில்ல. ஓகே, இது என்னன்றத அப்புறம் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் டூ அ வீக்லி ப்ரெடிக்ஷன். எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபியர். ஓகே, ஸ்டார்டிங் இந்த வீக்கோட ஸ்டார்டிங் கொஞ்சம் இது இப்படி இருக்கே, இது எப்படி டீல் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு கன்ஃபியூஷன்னு சொல்ல முடியாது, தெளிவாக தான் இருக்கீங்க. பட் ஒரு ஃபியர். நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன், இந்த டெசிஷனை இந்த மாதிரி டீல் பண்ணால் என்ன ஆகும், இல்லை இதை இப்படி டீல் பண்ணால் என்ன ஆகும்னு நிறைய பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் போட்டு பார்ப்பீங்க. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்பீங்க. பட் இந்த வாரத்திலேயே பெஸ்டான நாட்கள் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் வெனஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே. ஓகே, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சூப்பரான நாட்களாக இருக்க போகுது. இந்த வாரம் இந்த 3 நாட்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. திங்கக்கிழமை பண்ணலாமா வேண்டாமா, அதே ஸ்பில் ஓவர் டியூஸ்டேலையும் இருக்கும். நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் ஓகே, முதல்ல அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா அப்படின்றது அந்த முடிவோட பதிலில் தான் இருக்கு. ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் உங்கள் டெசிஷன்ஸை லாஜிக்கலாக எடுக்கணும். இந்த வாரம் முழுக்க கொஞ்சம் லாஜிக்கலாக உங்கள் இமோஷன்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் லக்கிலி நீங்கள் இமோஷனலாக இருக்க போகிறதே கிடையாது. அதை நான் ரொம்ப கிளியராக பார்த்துட்றேன். வேணா பயங்கரமான ஒரு ஸ்பீடு உங்ககிட்ட இருக்கலாமே ஒழிய இமோஷ்னலான வாரமாக இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. அது ரொம்ப கிளியராக இருக்குது எல்லா கார்ட்ஸ்லேயும். அண்ட் நீங்களா ஒன்று நினச்சி நீங்களா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற விஷயங்களை தான் இந்த வாரம் முழுக்க நான் உங்களுக்கு பார்க்குறேன். நீங்களா நினச்சி ஐயோ இப்படி நடந்துருச்சு, இதை எப்படி டீல் பண்ண போகிறேன் அப்படின்றத, அதே மாதிரி நீங்கள் ரொம்ப உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நினச்சி ரொம்ப யோசிக்கிறீங்க. நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை சேரப்போகுது. ஐ அட்ராக்ட் பிளெஸ்ஸிங்ஸ். நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை சேரப்போகுது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எனக்கு மாற்றம் வேணும், எனக்கு அடுத்தடுத்தது வேணும், ஒரே இடத்துல ரொம்ப நாளாக இருக்கேன்
ஒரே இடத்துல ரொம்ப நாளாக இருக்கிறது வந்து நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்காதனால. ஸோ இந்த வாரம் வெட்னஸ்டேவை நல்லா பயன்படுத்திக்கோங்க. வெட்னஸ்டேவை எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுங்க. இந்த வாரம் முழுக்கவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போது, ரொம்ப லாஜிக்கலாக இருக்க போது. நீங்களே வந்து ஒரு சில விஷயங்களை நானா பண்ணேன், இதை நான் எப்படி நான் எப்படி இதை பண்ணேன் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்க போகுது. வெட்னஸ்டே முதற்கொண்டு இப்போ மண்டே டியூஸ்டே வந்து ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பயம், ஹவு டு டீல் வித் திஸ், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸஸ் போயிட்டே இருக்கும். பட் வெட்னஸ்டே மேலே எங்கேருந்து அப்படி ஒரு தைரியம், ஒரு ஒரு ஆற்றல் உங்களுக்கு வரும்னே தெரியாது. சரி பார்த்துக்கலாம் வா, ஒரு அளவுக்கு தான் பயப்பட முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும். அண்ட் நீங்கள் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணி உங்களுடைய டெசிஷன்ஸை எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் இப்படி சொன்னால் அவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நான் எப்படி பிஹேவ் பண்ணால் இவங்க எனக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, புரியுதா? ஸோ அதில் ரொம்ப கவனம் செலுத்துவீங்க. கொஞ்சம் இம்பேஷன்ஸ் தெரியுது உங்கள் கார்ட்ஸில். திருப்பி தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு வந்து இது ஏன் இப்படி இருக்குது, நான் நல்லா தானே பிளான் பண்ணேன், இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ள ஒரு சில சந்தேகங்கள், ப்ளஸ் யாரோ ஒருத்தவங்க உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தேர்ஸ்டே. அதே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை வந்து சேரப்போகுதுங்க. இந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரைடே வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை வந்து சேரப்போகுது. தேவையில்லாத காசிப் ஃப்ரைடே அன்னைக்கு தேவையில்லாத காசிப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சாட்டர்டே அன்னைக்கு நான் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைட் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 நாட்களுமே நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் அமேசிங்லி எனக்கு என்னென்னா உங்கள் கார்ட்ஸில் குவீன் ஆஃப் வாண்ட்ஸ், கிங் ஆஃப் வாண்ட்ஸ் ரெண்டுமே பயங்கர ஸ்ட்ராங்கான, நான் ஒரு லீடர், என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு. அதாவது லீடர்னால் அந்த திமிரு கிடையாது, உங்களை விட எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்ற ஒரு நீட்டான ஒரு டேக். அதை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய பிரச்சனைகளில் மிகப்பெரிய பிரச்சனை வந்து நீங்கள் யாருன்றதை அழகாக வெளிப்படுத்திக்கலாம். உங்கள் அத்தாரிட்டேட்டிவ்னஸ், உங்களுடைய ஸ்கில்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் திங்கிங், எந்த அளவுக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் இதை எதையுமே வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த வாரம் சூப்பரான வாரமாக இருக்க போகுது. இந்த வாரம் நிறைய எல்லோ பயன்படுத்துங்க. ஏன்னா போன வாரம் ஒரு சில ஃபோக்கஸ் பண்ண முடியாத விஷயங்களெல்லாம் இந்த வாரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சாதிக்க போகிறீங்க. நிறைய எல்லோ யூஸ் பண்ணுங்கள். டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ் இல்லை உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ் ரெகுலராக பயன்படுத்துங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் உங்கள் பவுண்ட்ரி. இவ்வளோ நாள் இதுக்குள்ளேயே சுற்றி விளையாடியாச்சு. இந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டோம். இந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீங்கள் வெளியில் வரும்பொழுது தான் த அதர் சைடு ஆஃப் லைஃப், வாழ்க்கை இப்படியும் இருக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாலஜியும் உங்களுக்கு வரும். அது வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாகவே இருப்போம். அண்ட் போங்குங்க, நிறைய பேரோட பேசி பழகுங்க. பேசி பழகும்போது அது வந்து காசிப்பில் முடியக்கூடாது. யாரை பற்றியும் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு. ஏன்னா நீங்கள் பேசுகிற, தெரியாமல் பேசுகிற ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக ஒட்டு கேட்க போகிறாங்க. அவங்க ஒட்டு கேட்டதுக்கு அப்புறம் அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து சோஷியல் மீடியா காலம். நீங்கள் தவறாக ஏதாவது பண்ணால் கூட உங்களை அழகாக பிடிச்சி இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத நீட்டாக எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவாங்க. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். தேவையில்லாமல் பேர் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய முன்னோர்கள்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட நல்லா ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, அவங்களுடைய ஃபோட்டோ இல்லை அவர்களுடைய எண்ணம் எதாக இருந்தாலும் சரி, அப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எனக்கு நல்ல ஆற்றலை கொடுங்க, உங்கள் வழியாக நான் வந்திருக்கேன், எனக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுங்க, நீங்கள் தேவையான அஃபர்மேஷன்ஸை சொல்ல ஆரம்பிங்க அவங்கள நினச்சிக்கிட்டு. அது போதும், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். அண்ட் உங்களால் முடிஞ்சா டியூஸ்டே இல்லைன்னா தேர்ஸ்டே பீச்சுக்கோ தண்ணி சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். இந்த வாரம் கொஞ்சம் ட்ராவலும் இருக்கும் அப்படின்றத ஐ கேன் விட்னஸ். உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு தைரியத்தை உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, அப்படியே கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் இருக்க வாழ்க்கையை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றி அடுத்த கட்டத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆன் தி அதர் சைடு லைஃப் நிஜமாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்காக என்ன வந்திருக்கு பார்க்கலாமா? சோனியா, வாவ், பாருங்களேன், நான் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், இது சர்ப்ரைஸா இல்லையா? இங்கே பாருங்க, ஐ பிரிங் யூ அ மெசேஜ் ஃப்ரம் யுவர் டிக்ரீஸ்ட் லவ்ட் ஒன். உங்களை விட்டு பிரிந்து போன உங்கள் முன்னோர்கள் கிட்ட இருந்து உங்களுக்காக ஒரு மெசேஜ் ஏஞ்சல் சோனியா கொண்டு வந்திருக்காங்க. ஐ எம் ஹாப்பி, அட் பீஸ் அண்ட் ஐ லவ் யூ வெரி மச். ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் மீ. என்னை பற்றி நீ எதுவுமே நினைக்காத. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுதானே நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஃப்ரைடே அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் இல்லை யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அதை செய்யுங்க. யாராவது ஒருத்தரை அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அண்ட் தெரிலங்க, இதை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், முன்னோர்கள் அப்படி இப்படின்னு. அண்ட் இந்த கார்டு வந்தது, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப பிடித்தவர்கள் யாரையாவது இழந்திருந்தீங்கன்னா உங்களுக்காகவும் இந்த மெசேஜ். அவங்க ரொம்ப சேஃபாக இருக்காங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க, அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்களும் ரொம்ப சேஃபாக இருங்க அப்படின்றது தான் அவங்க உங்களுக்காக மெசேஜாக கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான வாரமாக இருக்குது, ரொம்ப பாஷான வாரமாக இருக்குதுன்னு சொல்லலாம், ஸ்டைலான வாரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படியே வா பார்த்துக்கலாம் அப்படின்னு யூல் கீப் கோயிங் கீப் கோயிங் கீப் கோயிங்னு அப்படியே யூல் கீப் கோயிங். அதுதான் இந்த வாரத்தோட ப்ளஸ் பாயிண்ட். பண விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அதை நான் சொல்லி ஆகணும். நம்மக்கிட்ட இருக்குது, செலவழிக்கலாம் அப்படின்னும் செலவழிக்காதீங்க, இல்லை யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னும் கொடுத்துடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த விஷயத்தில். ட்ராவல், எஸ், ஒரு ட்ராவல் பண்ணால் இந்த வாரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். குலதெய்வம் கோயில் போகாதவர்கள் தேடுற கேள்விக்கு பதில் கிடைக்காம இருக்குது, அதை முதல்ல செய்யுங்க. ஓகே, இல்லை குலதெய்வமே யாருன்னு தெரியலனா அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வாரம் அதை செய்யுங்க. ஓகே, இந்த ரீடிங் நிஜமாவே உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? இந்த நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 2 கேள்விகளுக்கும் எனக்கு பதில் சொல்லுங்கள். நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும். அண்ட் நிறைய சந்தோஷங்கள், ஆனந்தம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நினைத்த எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக இயங்கட்டும். Thank you and bye from R. And as always, keep smiling. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். Thank you and bye from R. And as always, keep smiling. ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் ஹாப்பினஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வாவ், நான் வந்து இப்போ தான் பிளெஸ்ஸிங்ஸ்க்கான ரீடிங்ஸ் முடித்தேன். ஆன்சிஸ்டர்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஐ கேன் ஹியர் அக்கா கத்துறது கேட்குது. இதெல்லாம் வந்து டேரோ ரீடிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சரி, ஆனால் ஹாப்பினஸ் பற்றி இப்போ உங்ககிட்ட பேச போகிறோம். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஈர்க்க போகிறேன் இல்லை, ஈர்த்து கொண்டு இருக்கிறேன். சந்தோஷங்களை நான் ஆனந்தமாக ஈர்த்து கொண்டிருக்கிறேன். இதை கண்டினியூஸாக இந்த வாரம் முழுக்க சொல்லுங்கள். இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்கும், எப்படி டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க, எப்படி ப்ரீ டிசைன்டாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நிறைய சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல் கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஒரு டீப் அனாலிசிஸ் மாதிரி. இட்ஸ் நாட் அ சூப்பர் டீப் அனாலிசிஸ், பட் இட் இஸ் டீப். இட் வாஸ் டீப், எஸ். ஓகே, ஏன் மூன் கார்ட்ஸ் ஒரு சைக்கிக் ரீடிங் மாதிரி. இதை நான் முதலே சொல்லியிருக்கணும், நான் சொல்லலை. ஒரு சைக்கிக் ரீடிங், அதனால தான் நான் வந்து ஐம் ஜஸ்ட் யூஸிங் திஸ். அப்படி எடிட்டில் வந்து அப்படி போட்டுடுறேன். ஓகே, are you ready to go? Yes, this is your moon card, psychic card. Are you ready? நிறைய ஆனந்தம், சந்தோஷத்தை நான் ஈர்த்து கொண்டு இருக்கிறேன். தயாராக இருக்கிறேன்னா கிடையாது, ஈர்த்து கொண்டு இருக்கிறேன். This is happening. Are you ready? I am ready. What do you need to release? ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு டாப் கியரில் ஓவர் ஃபீலிங்கில் இருக்கீங்க. தூக்கி போட்டுருங்க. வாட் ஷுட் ஐ டெல் யூ? இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்? இட்ஸ் ஹர்ட்டிங் யூ. ஓகே, அது ஹர்ட் பண்ணுறனால அடுத்தடுத்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போதும் உங்களுக்கு. வேஸ்ட் ஆஃப் டைம், தூக்கி போட்டுருங்க. ஓகே, த டைம் ஹேஸ் கம். புது விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான நேரம், வேலை எல்லாம் வந்து விட்டது. ஸோ இதை தூக்கி போட்டுட்டு அந்த குப்பை தொட்டி மாதிரி ஒரு இமோஷனல் பேகேஜ் வச்சுட்ருக்கீங்கல்ல, அதையும் தூக்கி போட்டுருங்க. பட் யாரும் ஒருத்தருக்கு சாரி சொல்லணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? டு யூ வாண்ட் டு சே சாரி டு சம் ஒன்? சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
ஒருவேளை சாரி சொல்லிட்டா இந்த ஹாப்பினஸ் உங்களை வந்து சேருமோ? யோசிங்க, திங்க் அபவுட் இட் அகேன். யாரோ ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் அவங்க மூஞ்ச பார்த்து சொல்ல முடியலன்னா கூட, நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு மனசார சொல்லுங்க, போதும். அந்த எண்ணங்கள் அவர்களை கண்டிப்பாக அப்படியே ஒரு தட்டிட்டு போகும். அண்ட் யூ நீட் டு ரிலீஸ் இட்டுங்க. அது அப்படியே டைட்டாக உங்களை பிடிச்சி, உங்கள் முதுகை பிடிச்சி இழுக்குது, உங்களை அடுத்த வேலை செய்ய விடாமல் தடுக்குது. ஐடியலி யூ ஷுட் ஜஸ்ட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். போதும், இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் போதும். நிறைய நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த வாரம் அன்ஃபோல்ட் பண்ண போகிறீங்க. நிறைய விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு புரிய போகுது. ஒரு சில பேரை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. இல்லை, ஓ இதுதான் உன்னோட உண்மையான முகமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு அமையலாம். சம்திங் பட் ஏதோ ஒரு முகம் இந்த வாரம் கிளிய போகுது. வெயிட் ஃபார் இட். பட் நீங்கள் வந்து சாரி சொல்கிறதுல வந்து தவறே இல்லை. முகத்துக்கு முகம் நமக்கு எல்லா நேரமும் சொல்லணும்னு தோணாது. ப்ளீஸ் போய் சொல்லுங்க. யூ வில் ஃபீல் பெட்டர். ஓகே, சண்டே மண்டே எல்லா நாளும் கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், மண்டே கார்டு. டியூஸ்டே, பியூட்டிஃபுல். டியூஸ்டே சூப்பர் கார்டு. எப்படி இருக்கணும் அதை தான் நான் சொல்லுவேன். எப்படி இருக்கணும் டியூஸ்டே, சூப்பர். என்னங்க செம்ம லைனப் வச்சிருக்கீங்க. மை காட். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே. மேஜர் அர்கானா கார்டு. ஃப்ரைடே, ஓகே. Friday, Saturday, Sunday. முதல்ல எப்படி நான் வந்து ஒருத்தரோட முகத்திரை கிளிய போதுன்னு உங்களுக்கு நான் சொன்னேனோ, வெயிட், அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஏஞ்சல் கார்டு விட்டுட்டோம். ஏஞ்சல் கார்டு எடுத்துருவோம், அது கடைசியாக திறப்போம். போன ஏஞ்சல் கார்டும் பண்ண போன ஏஞ்சல் கார்டும் ரீடிங்கும் வேற லெவலில் இருந்தது. என்ன பேசி முடிச்சனோ அதே ஏஞ்சல் கார்டு முதல்லயே வந்திருக்கு. நான் முதல்லயே ஏஞ்சல் கார்டு ஓப்பன் பண்ணிட்டேன். முடிஞ்சா நீங்கள் பிளெஸ்ஸிங் பார்க்கலன்னா கூட சும்மா போய், ஐ மீன் நீங்கள் சூஸ் பண்ணலன்னா கூட சும்மா போய் பாருங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஸோ பியூட்டிஃபுல் லைனா. ஓகே, ஒருத்தரோட முகத்திரை கிளிய போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? கண்டிப்பாக ஒருத்தரோட முகத்திரை கிழி அப்படின்னு இந்த வாரம் கிழிக்க போகுது. அதோட அவர்களுடைய உறவை துண்டிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் அதை விட்டு வெளியில் வர போகிறீங்க. அதை தான் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ண போகிறீங்க. ரொம்ப கிளியரான முடிவுகளை இந்த வாரம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு இந்த வாரம் ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுக்க போகிறீங்க. இன்னமே நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம், இந்த முகத்திரை கிழிச்சது போதும். ஓகே, இன்னமேயும் இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்களுக்கு நான் தயாராக இல்லை. ஸோ இன்னமே என்னை யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க போகிறீங்க. இனிமேல் உங்ககிட்ட பழகுறவங்க கிட்ட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அவங்க எப்பேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இதுதான் நீங்கள், இப்படி தான் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, இப்படி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்கன்றத அவர்களுக்கு காட்டாதீங்க, புரிய வைக்காதீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த வாரம் நடக்க போகுது. அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். சில நாள் நம்ம வந்து வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஒன் சாக்லேட் இல்லையா, வெயிட் ஃபார் ஒன் ஐஸ்கிரீம், சின்ன விஷயமா கூட இருக்கும். பட் அது நம்மளை ரொம்ப திருப்திப்படுத்தும், ரொம்ப 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 திருப்திப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அது எந்த நாளாக இருக்கும்னா ஃப்ரைடே. ஃப்ரைடே இஸ் ஒன் டே வேர் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒன்றா யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏமாற்றுவாங்க, இல்லை நீங்கள் யாரையோ
ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அமையலாம். ஸோ பி வெரி 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 கேர்ஃபுல். உங்கள் பின்னாடி உங்களுக்கே தெரியாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது தேர்ஸ்டேவே ஸ்டார்ட் ஆகலாம். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். அண்ட் நீங்கள் அவங்களையே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதாவது உங்களை யார் தப்பாக பேசுகிறாங்களோ, உங்களை யார் ஹர்ட் பண்ணுறாங்களோ, அவங்க தான் உங்களுக்கு வந்து ரொம்ப உங்கள் முன்னாடி போலித்தனமாக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஏற்கனவே கண்ணு முன்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது அவங்க தான் உங்களுக்கு ஆக்சுவலி தப்புன்னு நினைக்கிறாங்க. பட் அதே நேரத்தில் உங்கள் முன்னாடி ரொம்ப குட்டி குட்டியாக நடித்து உங்களை ஏமாத்துறாங்க. அது யாருன்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மண்டேவே முகத்திரை கிழிக்கப்படும். இன்னும் 2 நாட்களில் முகத்திரை கிழிக்கப்படும். அதோட அந்த உறவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, இல்லை முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, பட் இனிமேல் நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் டெசிஷனுக்குள்ளே வருவீங்க. அண்ட் டியூஸ்டே போல் ஓகே, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற முடிவுக்குள்ளே வருவீங்க. பட் பை வெனஸ்டே உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு 9 ஆஃப் கப்ஸ். ஓகே, இதை வந்து உங்கள் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கோங்க இந்த ஒரு வாரம். ஓகே, இந்த ஒரு வாரம் முடிஞ்சு நீங்கள் அடுத்த வாரம் நம்மளுடைய வீக்லி ப்ரெடிக்ஷனுக்கு வரும்போது ஏதோ ஒரு விஷயம், அது நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படியே கல்மினேட் ஆகி உங்களுக்கு அற்புதமாக அது உங்களுக்கு நடக்க போகுது. ஓகே, பெருசு சின்னதுன்னு நான் சொல்லலை, ஆனால் ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, கான்ஷியஸாக சப்கான்ஷியஸாக அது நடக்கணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. அது வெனஸ்டே அன்னைக்கு கண்டிப்பாக நடக்கும். இது ஃபுல்லாக இந்த வாரம் முழுக்க ஓகே, வர சண்டே வரைக்கும், வர சாட்டர்டே வரைக்கும் உங்கள் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ஸ்டே வந்து நீங்கள் யார், உங்களுடைய பலம் என்ன அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமையும். நானா இப்படி பிஹேவ் பண்ணேன், எங்களுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு நீங்களே யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் தேர்ஸ்டே வியாழக்கிழமை அன்னைக்கு நடக்க போகுது. அது நடந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் வந்து உங்களை பற்றி வாவ் நான் சூப்பர் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃப்ரைடே ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. சாட்டர்டே கூட யார்கிட்ட பேசுகிறீங்க, யார்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க, யாருக்கு பணம் கொடுக்கறது தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே திருப்பி யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மிடில் வீக் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. வெனஸ்டே தேர்ஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே 3மே நல்லா இருக்கு. முன்னும் பின்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பிங்காக இருந்தாலும் அது வந்து இந்த வாரத்தோட இல்லை, இந்த வாழ்க்கையோட மிக முக்கியமான படிப்பினையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்பீடு இருக்குங்க இந்த வாரம் உங்ககிட்ட. எங்கேருந்து இந்த ஸ்பீடு வந்ததுன்னு தெரியாது, பட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருப்பீங்க. அண்ட் எதை பேசணுமோ தெளிவாக பேசுங்க. சண்டே ஓகே, வர சண்டே நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் தெளிவாக கம்யூனிகேட் பண்ண பாருங்கள். ஏஞ்சல் கார்ட்ஸில் என்ன வந்திருக்கு பார்ப்போமா? ஓஷியானா, டேக் ஆக்ஷன். பாருங்களேன், யூ ஆர் இன் டச் வித் யோர் ட்ரூத் இன் திஸ் சிச்சுவேஷன். நீங்கள் யாருன்றது உங்களுக்கே தெரியும். ட்ரூத் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முகத்திரை கிளிய போகிறது. அது என்ன முகத்திரை, யார் ஏதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அண்ட் யூ நீட் டு ட்ரஸ்ட் யுவர் கட். உங்கள் இன்டென்ஷனை மட்டும் நம்புங்க அண்ட் லவ்விங்லி அசர்ட் யுவர் செல்ஃப். ஓகே, அது யார் என்னன்றது தெரிகிறது வந்து நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். இவங்களா அப்படி பண்ணாங்க அப்படின்னு. எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ அவங்க தான் நம்மளை வந்து ஈஸியாக கவுத்துருவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நீங்கள். இதுதான் நான் அப்படின்னு இனிமேல் வெளிப்படையாக யாருக்கும் எதையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் கொஞ்சம் க்ளோஸ்டாக இருங்க. பணம் சேமிக்கிற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எந்தெந்த விஷயத்த ரிவீல் பண்ணணும், எதை பேர்ட்ஸ் சத்தம் கேட்குதா? The birds are tweaking. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதான் இருக்க போகுது. ரகசியங்களாக இருக்கட்டும், அதை வெளிப்படையாக பேசாதீங்க. நீங்கள் வெளியில் பேசும்பொழுது அது ரகசியமாக இருக்காது. முதல்ல அது இன்னொருத்தங்களுக்கு போனப்புறம் அந்த ரகசியம் உடைக்கப்படும். இம்மீடியட்டாக உடைச்சிருவாங்க. அண்ட் ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப தேவை இந்த நேரத்தில் ஒரு ஸ்பீட். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கீங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா, யூஸ் அ லாட் ஆஃப் ப்ளூ. இந்த வாரம் ப்ளூ பயன்படுத்துங்க. அண்ட் உங்களால் முடிஞ்சால் இந்த வாரம் வந்து பார்க் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க.
நல்ல க்ரீனரி, உங்கள சுத்தி நல்ல க்ரீனரியா இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு கார்டன், உங்க வீட்லயே முடிஞ்சா ஒரு சின்ன தோட்டம், டெர்ரஸ்ல தோட்டம் வைக்கலாம், அது பால்கனில தோட்டம் வைக்கலாம். ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. சிறப்பு இல்லாம இந்த வாரம் எங்கெல்லாம் நடக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. கோயிலுக்கு போலாம், பீச்சுக்கு போலாம். ஸோ அந்த மாரி விஷயங்கள், கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் நெறைய நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஒரு ஐ கேன் ஆல்சோ சீ தட் கொஞ்சம் அங்கங்க ஒரு ஸ்பில் ஓவர் வெட்னஸ்டே வந்து குட் பி அ லிட்டில் எமோஷனல். பட் அதர்வைஸ் திஸ் வீக் லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு. மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட் அண்ட் யூ ஷுட் ரியலைஸ் வாட் யூ ஷுட் ரிலீஸ். ஓகே, ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும், யூ நோ வாட் டு டூ. ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை உங்களுக்கு நெருங்கினவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.